எடுத்துக்காட்டு 7.18 படம். ஃபர்ஸ்ட் ஒன், எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும்? செகண்ட் ஒன், அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என சோதிக்க. தேர்ட் ஒன், உருளை A மற்றும் B இன் கன அளவுகளின் விகிதம் காண்க. ஓகே சார், இரண்டு படத்தையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. உருளை A, உருளை B. என்னங்கிற பாருங்க, இது 21.7, அது 21.7 தான். ஆனா உயரம் இங்க 21, இங்க உயரம் 7 சென்டிமீட்டர். இங்க ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா கொடுத்தது என்ன சாமி? விட்டம். விட்டம் 7 சென்டிமீட்டர். இங்க விட்டம் எத்தனை சென்டிமீட்டர்? 21 சென்டிமீட்டர். எனக்கு என்ன தேவை? ஆரம் தான் தேவை. அப்போ கன அளவு கேக்குறாங்களா, எனக்கு ஆரம் தேவை. அப்ப ஆரம் வேணும்னா விட்டத்தை என்ன பண்ணோம்? பாதி ஆரம்னா எனக்கு ஆரம் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் உருளை A இன் கன அளவு போட்டுக்கிறேன். இதனுடைய கன அளவு ஃபர்ஸ்ட் கன அளவு கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் மொத்த புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு இதனுடைய கன அளவு பார்க்கறது பை ஆர் ஸ்கொயர் h கன அளவு. மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலானது வரைபரப்பு கூட 2 பை r h கூட யாரை கூட்டணும்? அடிப்பரப்பை கூட்டிக்கணும். 2 பை r h கூட அடிப்பரப்பை கூட்டிக்கணும். இல்ல இந்த காமனா எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பையும் பொதுவா இருக்கு, r பொதுவா இருக்கு. அப்போ பையும் r பொதுவா எடுத்தாங்க. யார் சமீபம் 2h plus r சதுர அளவு. ஓகேவா? இப்போ போட போறோம். இது ஆரம் வேணும், நீங்க கொடுத்திருக்கிறது விட்டம். அப்ப இத பாதியாக்குனா அதுதான் ஆரம். அப்ப இது விட்டம் கொடுத்திருக்காங்க, இத பாதியாக்குனா இதுதான் ஆரம். ஓகே, இப்போ இது A னுடைய கன அளவு, A னுடைய மொத்த பரப்பு, இது B னுடைய கன அளவு, B னுடைய மொத்த பரப்பு கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்கலாமோ அதுக்கே நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேவா? சோ போட்டுக்கிறேன். இந்த படத்துக்கு மிஸ் நம்ம படம் வந்து வரைஞ்சு போகணுமா கணக்கு கொடுக்கும்போது பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது A போட்டுக்கோங்க, இது B போட்டால் போதும். பப்ளிக் எக்ஸாமில் இதில் எந்த எக்ஸாம் கொடுக்குங்க, ஏனா A கொடுங்க, Bனா B கொடுங்க, படம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விவரங்கள் தெரியணும். இது ஹெச்னுடைய மதிப்பு, இது ஹெச்னுடைய மதிப்பு. ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இப்போ என்னன்னா எதனுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது நான் பையனுடைய மதிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை, பையன் அப்படியே வச்சுக்கிறேன். பை இன்ட்டு ஆர்னுடைய மதிப்பு பாருங்க 7/2. அப்போ ஆர் ஸ்கொயர்னா அடுத்து மேலே வந்துச்சுனாலே அடுத்த அத்தனை முறை போட்டு போயிருக்கு. அப்போ 7/2 எத்தனை முறை போட்டு போயிருக்கணும்? 2 முறை. இன்ட்டு ஹெச்னுடைய மதிப்பு எவ்வளோ? 21. நடுவில் பெருக்கல் இருக்குது, குறுக்கு கேன்சல் பண்ணணும்னா பண்ண முடியாது. என்ன பெருக்கலாமா? இங்கே நேர பெருக்கலாம் பை 4. இங்கே என்ன பின்னாடி பை போட்டுக்கலாம். இங்கே 7 7 7 14 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 7 49க்கு 9 மீதி 4 7 28 28 கூட 4 சேர்த்தா 32 மீதி 1 7 10 1029 பை கன சென்டிமீட்டர். கன சென்டிமீட்டர். இப்போ இது எவ்வளோ பார்த்துலாமா? பையனுடைய மதிப்பு இப்போ உருளை B னுடைய கன அளவு பார்க்க போறோம். அதே பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மதிப்பு இதுதான் 6 21/2. 21/2 எத்தனை முறை போடணும்? 2 முறை. இன்ட்டு ஹெச் னுடைய மதிப்பு எவ்வளோ? 7. இப்போ நேரா பிரிக்கலாம். 4 பின்னாடி பை எடுத்து போட்டுக்கலாம், ஏன்னா நம்பர் முன்னாடி வரணும். 1 7 2 14 இதெல்லாம் பண்ணலாம். 21 பெருமா 441. 21 ஸ்கொயர் 441 தானே? அப்போ 441 இன்ட்டு 7. இங்கே பை எடுத்து பின்னாடி போட்டு நம்பர் முன்னாடி போடணும், கீழே முன்னாடி போடணும். 1 7 7 28 8 மீதி 2 7 28 30 பை 4 பை. இதுதான் B னுடைய கன அளவு. நல்லா பசங்க இதுவும் பைனாலும் பைனாலும் இதுவும் பை இதுவும் பை. 1029 அதிகமா 3087 அதிகமா 3087. அப்போ எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும்? உருளை B இன் கன அளவு. சரி, அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ மொத்த புறப்பரப்புக்கு போகலாம். பையனுடைய மதிப்பு அப்படியே தான் வைக்கிறேன். கம்பேர் தான் பண்ண சொல்லிடுறாங்க, ஆனால் பையனுடைய மதிப்பு போட
இல்ல பை இன்ட்டு ஆரினுடைய மதிப்பு சாமி 7/2 இன்ட்டு 2 மடங்கு h ஏதாவது பெருக்கணும் 2 ஆல பெருக்கணும் 2 இன்ட்டு h h 2 ஆல பெருக்க போறோம். இப்போ 2 இன்ட்டு 21 பிளஸ் ஆரினுடைய மதிப்பு 7/2 பை இன்ட்டு 7/2 இன்ட்டு பிளஸ் இருக்கு பெருக்கல் ஃபர்ஸ்ட் யார் செய்யணும் பெருக்கல் ஒரு 2 2 4 42 பிளஸ் 7/2 பை இன்ட்டு 7/2 இந்த சுருக்கம் நடுவுல பிளஸ் மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா அங்க பெருக்கணும் 2 4 4 8 84 கூட 7 கூட்டினா எவ்வளவு சமம் வரும் 91 சொல்லு 91 பை 2 இப்படி போட்டுக்கலாமா நேரா பெருக்கலாம் பை 4 ஒரே 7 9 63 என்ன சமம் பின்னாடி பை சதுர அலகு சதுர மீட்டரோ சென்டிமீட்டரோ அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பை இன்ட்டு 6 பதிலா 7/2 6 பதிலா என்ன பண்ண போறோம் 21/2 இன்ட்டு 2 மடங்கு h-னுடைய மதிப்பு 7 பிளஸ் ஆரினுடைய மதிப்பு 21/2 பை இன்ட்டு 21/2 பிளஸ் வரும் பெருக்கல் வரும் ஃபர்ஸ்ட் யார் செய்யணும் பெருக்கல் 7 எத்தனை 14 பிளஸ் 21/2 நடுவுல பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா ஒரு விகிதமுறை என்ன இருக்குது ஒரு முறை இருக்கு நான் சுருக்க பெருக்கி கூட்டி பை போடுது 4 2 8 2 2 28 கூட 21 சேர்த்தா 49 பை இன்ட்டு 21 இன்ட்டு 49 பை இந்த 2 எவ்வளவு சாமி 4 ஓகே 21 45 பெருக்கலாம் 21 49 ஒரு 9 பாக்ஸ் 4 2 8 பாக்ஸ் சுருக்கு பெருக்கம் 18 ஒரு 4 கூட்டினா எவ்வளவு சாமி 22 கடைசில 9 2 10 ஈக்குவல் டு 1029/4 பை பின்னாடி போட்டுக்கலாமா இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர் இது சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது சென்டிமீட்டர் கியூபா தமிழ் எழுதுனா நான் இங்கிலீஷ் எழுதுறேன் கனவுனா கியூப் எழுதணும் அழகு யாரும் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் தானே ஓகே இப்போ கேள்விக்கு போயிடலாமா எந்த ஊர்லயும் கன அளவு அதிகம் கன அளவு நேரம் பாருங்க எதனுடைய கன அளவு அதிகம் பி உருளை பி இன் கன அளவு சொல்ல மாட்டேங்கிறீங்களே உருளை பி இன் கன அளவு அதிகம் உருளை பி இன் கன அளவு அதிகம் first one உருளை B இன் கன அளவு அதிகம் மேல் நம்ம குறிப்பிடன சமயம் அர்த்தம் அடுத்த செகண்ட் ஒன் கன அளவு அதிகமாக கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா புறப்பரப்பு யார் அதிகம் 637/4 மீட்டர் பை 4 பை 637 1029 அப்ப கன அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய மொத்த புறப்பரப்பு எப்படிதான் இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்ப செகண்ட் ஒன் போறோம் அப்ப கன அளவு அதிகமாக இருக்கிறவருடைய உருளையினுடைய புறப்பரப்பு தான் எப்படி இருக்கும் மொத்த புறப்பரப்பு தான் அதிகமாக இருக்கும் தேர்ட் ஒன் கன அளவுகளின் விகிதம் காண்க கன அளவுகளின் விகிதம் அப்ப யாருடைய கன அளவு விகிதம் உருளை தானே உருளை A is உருளை B எது கேக்குறாங்க கன அளவு தானே கேக்குறாங்க ஆமாப்பா அப்ப இதனுடைய கன அளவு பாருங்க 1029/4 1029/4 ஈஸ்ட் இது என்னது ஈஸ்ட் இதனுடைய கன அளவு 3087/4 இன்டு பை 3087/4 இன்டு பை விகிதம் என்னது ஈஸ்ட் ஈஸ்ட் என்னது பை வகுத்தல் தெரியல இந்தாண்ட அங்க ரைட் இப்போ பாரு சாமி விகிதம் அப்படினு சொன்னா ஈஸ்ட் ஈஸ்ட் என்னது பை பை என்னது வகுத்தல் வகுத்தல் என்னது சமமாக பிரித்தல் வகுத்தல் என்பது சமமாக பிரித்தல் சமமாக பிரிச்சா கேன்சல் பண்ணிடலாமா பை பை கேன்சல் ஒரு முறை கேன்சலா இப்போ 1029க்கும் 3087 1000 3087
விட்டத்தை போல எத்தனை மடங்கு? 3 மடங்கு. இங்க விட்டமானது உயரத்தை விட எத்தனை மடங்கு இதுவா இருக்குது? 1 மடங்கா? 3 மடங்கு தானே? விட்டமானது உயரத்தை போல 3 மடங்கு. இங்க உயரமானது விட்டத்தை போல 3 மடங்கு. ரைட்டா தான் சொல்லணும். உயரமானது விட்டமானது உயரத்தை போல 3 மடங்கு. இங்க விட்டமானது உயரமானது விட்டத்தை போல 3 மடங்கு. இங்க யார் அதிகம்? விட்டம் அதிகம். விட்டமானது உயரத்தை போல 3 மடங்கு. இங்க யார் அதிகம்? உயரம். உயரமானது விட்டத்தை போல எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்ப யார் அதிகமா இருக்கும்? அளவுகள் ஒரே மாதிரியா இருந்தாலும் எதனுடைய ஆரம் அல்லது விட்டம் அதிகமாக இருக்கிறதோ அதுதான் அதனுடைய கன அளவு தான் அதிகமா இருக்கும். அதனுடைய